அதிர எப்படி இருக்க? எப்பக்கா வந்தீங்க? அதிர அது வந்து தம்பி. ஏங்க ஏங்க வந்துட்டீங்களாங்க? எங்க எங்க என்ன பாருங்க. கார்த்தி என்னங்க என்னங்க வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? நான் கும்பிட்ட சாமி தான் என்ன கைவிடலங்க. ஒண்ணும் இல்ல பிரபு. கார்த்தி பேராண்டிங்களா? பாட்டி எப்போ வந்தீங்க எல்லாரும்? இப்பதான் மாம்ஸ் வந்தோம். என் பேராண்டிங்களா, உங்களை நான் பாப்பேனான்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. அழாதீங்க பாட்டி. அண்ணே ரோஹிணி ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. ஏங்க உங்க 2 பேர் முகமும் ஏங்க இப்படி வாடி போயிருக்கு? போலீஸ் அடிச்சாங்களா? விடாதீர, ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னங்க இப்படி போட்டு அடிச்சிருக்காங்க? ஷோ என்னங்க இது? மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி இப்படி அடிச்சு காயமாக்கி இருக்காங்க. ஒண்ணும் இல்ல சத்யா. ஐயோ கடவுளே, என் பேரனுங்களை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்களே. அந்த பாவிங்க நல்லா இருப்பாங்களா? பாட்டி ஒண்ணும் இல்ல பாட்டி, அழாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க. ஆதிர, அப்பா, ரோஹிணி, என்ன இது? அந்த இன்ஸ்பெக்டர் எங்களை இதோட விட்டானே நினைச்சு சந்தோஷப்படுங்க. சுப்பு அக்கா மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து எங்களை வெளியில எடுக்கலைன்னா அந்த இன்ஸ்பெக்டர் எங்களை அடிச்ச கொண்டு இருப்பான். ரொம்ப நன்றிக்கா. நீங்க வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்தீங்கன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் நான் இந்த பிரச்சனை எதுவுமே உங்ககிட்ட சொல்லலக்கா. ஆனா உங்களுக்கு எப்படிக்கா இந்த விஷயம் தெரிஞ்சது? நீங்க எப்படி இவங்க 2 பேரையும் வெளியே எடுத்தீங்க? கண்ணு, நீ சொல்லலன்றதுக்காக இந்த விஷயம் என் காதுக்கு வராம போயிடுமா? உன்ற புருஷனையும் குழந்தைனையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்துச்சு. நீ எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு தான் நீ என்கிட்ட சொல்லாம இருப்பேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நானும் உன்கிட்ட எதுவுமே கேட்டுக்காம உடனே நம்ம கம்பெனி வெஹிக்கிளுக்கு போன் பண்ணி வர சொல்லி நேரடியா போலீஸ் ஸ்டேஷன் போய் இவங்க 2 பேரையும் நான் வெளியில எடுத்துட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிருந்தேன்னா இவங்க 2 பேரையும் அந்த போலீஸ்காரங்களும் இன்ஸ்பெக்டரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. நான் வக்கீல் மூலமா அவங்க 2 பேரையும் வெளியெடுக்க முயற்சி பண்றேன்னு தெரிஞ்சுதான் அந்த கோவத்துலதான் போலீஸ்காரங்க இவங்க 2 பேரையும் போட்டு அடிச்சிருக்காங்க. அக்கா, நீங்க எனக்கு இப்ப எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க தெரியுமா? இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு இவங்க 2 பேரையும் எப்படி வெளியில கொண்டு வர போறோம்னு நினைச்சு நான் கலங்கி போயிருந்தேன்க்கா. ஆனா நீங்க எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலக்கா. என்ன கண்ணு, நன்றி எல்லாம் சொல்லி நீயும் நானும் வேற வேறன்னு என்ன தள்ளி வைக்க பாக்குறியா? நீயும் நானும் ஒண்ணு இல்லையா? ஒன்று கஷ்ட பிரச்சனை என்று கஷ்ட பிரச்சனை இல்லையா? அக்கா, உங்களை எப்படிக்கா நான் வேறையா நினைப்பேன்? சுபமா, நாங்க இப்பதான் ஜெகனுக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே மாப்பிள்ளைய வெளியே எடுத்து கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் இல்லம்மா. ரொம்ப நன்றிமா. ஆமாமா, மழை போல இருந்த பெரிய பிரச்சனைய பனி போல தீர்த்து வச்சிட்டீங்களே. ரொம்ப நன்றிமா. எங்க உயிரை காப்பாத்தி கொடுத்து எங்க வயித்துல பாலை வாத்துட்ட தாயே. நீங்க எல்லாரும் என்ன இவ்ளோ தூரம் பாராட்டுறீங்க. ஆனா எனக்கு என் மனசு முழுக்க சமாதானமே ஆகல. போலீஸ்காரங்க இவங்க 2 பேரையும் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் காப்பாத்தி இருந்தேன்னா எனக்கு கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இருந்திருக்கும். மாம்சு, உங்க 2 பேத்தையும் போலீஸ் எதுக்காக அடிச்சாங்க? போலீஸ்காரங்க அவங்கள எங்களை அடிக்கல ஜகா. அந்த ரூபாவதி இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி எங்களை அடிச்சு லாடம் கட்ட சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் போலீஸ்காரங்க எங்களை அடிச்சாங்க. அந்த இன்ஸ்பெக்டரை சும்மாவே விடக்கூடாது. சட்டப்படி நம்ம நடவடிக்கை ஏதாவது எடுத்தே ஆகணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இவங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போங்க. பிரபு, வாங்க போலாம். 2 பேரையும் லாக்அப் குள்ள வச்சு டார்ச்சர் பண்ணி அது மூலமா மொத்த குடும்பத்தையும் கதற விடணும்னு நாம பெருசா பிளான் பண்ணா இந்த சுப்புலட்சுமி திடீர்னு உள்ள போந்து நம்ம பிளானையே கெடுத்து நாசம்